ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கவுண்டம்பாளையம் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணோம். அது நல்லா காயட்டும். காஞ்சதும் சின்ன வெங்காயம் நல்லா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வந்து வதக்கி அரைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ ஒரு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பூண்டு, இஞ்சி ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு நம்ம வந்து வதக்க போகிறதில்ல, நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து 2 பட்டை, அன்னாசி பூ, 3 கிராம்பு, ஏலக்காய் சேர்க்க வேணாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கலாம். இது தேங்காய் சேர்த்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது தாராளமாக ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் சாப்பிட்லாம். அந்தளவு தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் நமக்கு தேங்காய். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுதுன்னா அதுக்கப்புறம் துளி கூட எண்ணெய் ஊற்றலை. இப்போ வந்து ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியவாக அரைச்சி எடுத்துட்டுக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஃபுல்லாக அது வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப காரம் இருக்காது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வெங்காயம். நான் கொஞ்சமாக செய்கிறேன், நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வெங்காயம். வேறு ஒன்றும் இல்லை, 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்கிறதுலே சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், அதனால் இதில் பெரிய வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். பழமாக தக்காளி 1 சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதங்கட்டும். தக்காளி வெந்ததும் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கலை, ஏன்னா அரைக்கிறோம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து அந்த எண்ணெயிலேருந்து நம்ம வந்து சிக்கன் வந்து வேகணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். பார்த்திங்களா, எண்ணெய்லாம் விடும், நமக்கு தண்ணி விடும். சிக்கன் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததும் இப்போ வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஒரு மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மசாலா வந்து மிளகுலாம் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து 1/2 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் காரமாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சிம்மிலே வச்சு. இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டோம், திரும்பி இதுக்கு வந்து குழம்பு தண்ணி ஊற்றுனதுனால குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம், திக்காக வேணால் அப்படியே விட்டுடலாம் நீங்கள். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நமக்கு கலர் மாறிடும் நல்லா. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்குனா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கவுண்டம்பாளையம் சிக்கன் குழம்பு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.